அடுத்ததாக இந்த கதையின் தலைவன், ரொம்ப அழகான கொடூரமான குழந்தை அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்கடே, வாங்க, சீக்கிரம் வாங்க. நீங்க தான் வரணும், வாங்க. ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் மறந்துருங்க, இப்போ என்ன வருதோ அதை மட்டும். ஃபஸ்ட்டு எனக்கு மேடையில் பேச தெரியாது. அது நான் வந்து உங்கள் முன்னாடி எல்லாருக்கும் சொல்லிடுறேன். எனக்கு இது யாருக்கு தேங்க்ஸ் சொல்ல போகிறேன், யார் பேர் மறக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ரஞ்சித் பக்கத்தில் இருக்கிறதால கொஞ்சம் தைரியமாக நான் வந்து நின்று இருக்கேங்க. இல்லைன்னா நான் ஏச்சு நான் ஒரு 3 நாளாக ட்ரை பண்ணிருக்கேன். நான் என்னென்ன பேசலான்ட்டு எழுதி பார்க்குறோம். செல்வாக்கு தெரியும். நேற்று நைட்டு கூட செல்வாண்ட வந்து சொல்லிருந்தேன், வரலாமாவா இல்லை அப்படியே ஓடிடலாமா அப்படின்ட்டு தான். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ப்ரொடியூசர் சார், பதட்டத்தில் பேர் கூட வர மாட்டேங்குது சார். எனக்கு சொல்ல கணேசமூர்த்தி சார், மேடம் சௌந்தர்யா, ரஞ்சித். எனக்கு சீரியஸாகவே பேசுறதுக்கு பயங்கர பதட்டமாக இருக்குது. என்னடா இது அப்படின்ட்டு. இது மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்க வச்சிட்டாங்களே. அப்புறம் நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா என்னை அட்ஜஸ்ட் பண்ணு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் தமிழுக்கு தெரியும், எனக்கு தமிழ் கேமராமேன். நான் இடையில எனக்கு யாராவது தோணுதோ அப்படியே சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா? உங்களை பார்க்குறப்ப அந்த ஞாபகம் வரும். எனக்கு கோர்வையெல்லாம் வந்து பேச முடியல, ஆனால் நான் பேசுகிறேன்னா. இப்போ அறிவு பார்த்தோன்னா அறிவு பற்றி பேசணும்னு தோணுது, ஆனால் பாதியில் அறிவு பற்றி மறந்துடுவேன் நான். இது ஆடியோ லான்ச்ன்றதால நான் ஃபஸ்ட்டு கோவிந்த் பதரை பற்றி பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னா பயங்கர சப்போர்ட்டு. அவர் இல்லைன்னா என்னால் வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து தெரிவிக்கிறாரு, இப்படி ஒரு படம் இருக்குது அப்படின்ட்டு. ஒரு பாடல் மூலிமா அவர் உண்மையாகவே அவர் ஒரு இந்த ரயிலின் ஒலிக்கல்ல எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணி கொடுத்தாரு. இதை வைக்கலாமா புதார் அப்படின்னு. எனக்கு வானா புதார் அப்படின்னு. அவர் எவ்வளோனா அவ்வளோ வந்து ஒரு முதல் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கூட ஒர்க் பண்ணுறது இருக்குல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, உண்மையாக எதுவும் தெரியாது தான். ஆனால் நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், பதார் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் பதார். இதை சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லிடணும், அது ரஞ்சித் தான். நீ ஒரு 10 வாட்டி கேள்றா, உனக்கு பிடிக்கலன்னு வாடான்னு சொல்லுது. அது வந்து ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆக்சுவலாக இது எல்லாமே எனக்கு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஓகே, கொஞ்சம் எமோஷனல் ஆகி இதுவாகிடும்னு பயந்துட்டு அங்கங்கே பார்த்துன்னே இருக்கிறதான்னு. அப்புறம் தினகர் இருக்கான், மேடை ஏற்றி பேச வைக்கணும் ஆசை தான். தினகர், சுரேஷ் அண்ணா, கிஷோர் தோவர், ஆனந்த் அண்ணா அங்கே உட்காந்து இருக்காரு, லெனின் பாரதி தோவர், செல்வா தோவர் வந்திருக்காங்க, அப்புறம் அதியன் இருக்கான், ஷானு, பார்த்திபன், ரமேஷ். எது இல்லை நான் இன்னும் கொஞ்ச நேரம் பேசுவேன், நான் பேச விடுங்க கொஞ்சம், நான் கொஞ்ச நேரம் பேசலான்னு இருக்கேன் இன்னைக்கு. அப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அந்த சினிமாவோட இயங்குற விஷயம் எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுக்கு இன்பில்டாக நிறைய பேர் உழைக்கிறாங்க, அவ்வளோ தொழிலாளர்களை வந்து இருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு எங்கே பார்க்குறேன்னா அட்டகத்தியில் பார்க்குறேன். நான் அவ்வளோ பேர் டெக்னீஷியன்ஸாக அவ்வளோ பேர் இருக்காங்க. அது உள்ள ஒரு பெரிய வேர்ல்டே வந்து இயங்குது. அவ்வளோ பேர் உழைக்கிறாங்க, நம்மளுக்கு அவசியம் வெயிலில் நிற்கிறாங்க. நம்ம இது என்ன ஆகும்லாம் தெரியாது. அவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ண நான் ஃபஸ்ட்டு போய் அவங்களால தேங்க்ஸ் சொல்லுவேன். எனக்கு அவங்களால முதல் படத்தில் போய் ஒர்க் பண்ணுறப்பே நான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். எல்லா டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, மற்ற இந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க ப்ரொடக்ஷன் சைடில், லைட்மேன்ஸு, இவங்கெல்லாம் பார்த்தா அவ்வளோ பெரிய வெயிட்டை நம்ம எதுக்கு அந்த வேலையை, அது ஒரு பயங்கர சூப்பராக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது அதுக்குள்ளே. அது நல்லாயிருக்கும். ஒரு சினிமா என்னன்னா, ஒரு படம் பார்த்தேன்னா அழுதுருவேன் நான். என்னால் ஒரு படம் பார்த்து அழ முடியும், ரொம்ப ஈஸியாக அழுதுருவேன் நான். அவ்வளோ எமோஷ்னலான ஒரு இதுதான். என்ன படம் இருந்தாலும் ஏதாவது அழகிற சீன் வந்து அழுதுருவோம், அப்படி தான் இருக்குது நம்மளுக்கு. அப்போ அந்த படம் எவ்வளோ முக்கியமானது, நம்ம எப்படி அது நம்மளுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப
அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு திரும்ப ஏதோ நிறைய பேசணும்னு வந்து மைண்டுக்குள்ளே அவ்வளோ இருக்குது. என்னால் கொஞ்சமாக பேச முடியுது. இதில் யாரை பற்றி எங்கே பேசுறதுன்னு தெரியல. இந்த நடிகர்களுக்கு வந்து எனக்கு திரும்ப எல்லாமே அது ஒரு டீமு, ஒரு சூப்பரான ஒரு டீம் தான். அவங்களாம் வெயிலில் அவ்வளோ கஷ்டப்பட்டு சூப்பராக என்னை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ இது பண்ணாங்க. கோபிக்கு தெரியும், கோபி உக்காந்துக்கிறான் கீழே என்னென்ன எவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்படின்ட்டு. அதில் நிறைய பேர் பேசினாங்க. எனக்கு திருப்பி இந்த கதையை பற்றி ஒரு வாட்டி சொல்லிட்டேன். எனக்கு தமிழ் பிரபா இந்த கதை வந்து இந்த இது வந்து என்னோட பர்சனல் லவ் ஸ்டோரி அப்படி இப்படி இதை சொல்லுங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. எந்த பொண்ணு என் கை மேலே அப்படி தோல் அப்படி போட்டு, டேய் நீ ஒரு விஷயத்துக்கு ஆறுனா நீ அதுக்கு உண்மையாக இருக்கடான்னு யாருமே எனக்கு சொல்லவே இல்லை. ஓகேவா? அது எனக்குள்ளே இருக்கும். ரஞ்சித் தான் திரும்ப நான் ரஞ்சித் கிட்ட தான் மறுபடியும் அங்கே போய் நின்றுணும் அப்படின்னு தோணும். ஒரு கதை எழுதுகிறப்போ அதுக்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளே நான் போயிட்டு அதுவாக நான் மாறி அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பை ஒரு கலையை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குல்ல, அதுதான். அது மாதிரி எங்கள் லைஃப்பை பற்றி ரஞ்சித் டே நம்ம லைஃப் சூப்பரா, நம்ம லைஃப் இருக்குல்ல அப்படின்னு. லைஃப்னா அப்போ லைஃப்குள்ளே என்ன இருக்குன்னு தேடணும் அப்படின்றதான். அதுக்கு நான் எப்படி எழுதுன்னு தமிழ் பார்க்கணும் பயங்கரமாக தெரியும். ஏன் ஒரு 4 வரியை படிச்சாருன்னு வச்சுக்கன்னா என்ன இவ்வளோ கெட்ட வார்த்தையாக இருக்குதுன்னு அப்படி வந்து அவர் சொல்லுவார். அதை வந்து அழகாக ஷேப் பண்ணார் எனக்கு அவர். ரகு அப்புறம் வந்து யார் ஏகன் கூடலாம் நான் பேசாம விட்டேன், சண்டை போட்டு என்னடா நீ வரமாட்டேங்கிறியா அப்படின்ட்டு. ஆனால் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்தான். அப்படியே அந்த அரக்கோணம் மக்களோட அந்த இது வந்து செம்ம சூப்பராக இது பண்ணுது. அறிவு கூட வந்து நாங்கள் வந்து எழுதுறதை விட நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருப்போம். எக்கச்சக்கமாக பேசிட்டு நடந்துட்டு அவ்வளோ அது வந்து ஜாலியாக இருக்கும். ரகு தேங்க்ஸ். அறிவு பயங்கர சப்போர்ட் எனக்கு. கோவிந்த் பத்ரும் அறிவும் தான் வந்து எனக்கு வந்து என்ன பயங்கர கம்ஃபர்ட்டாக வச்சுப்பாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்க கூட இருக்கிறது. ஓகேங்களா? அப்புறம் ரகுக்கு சொல்லணும் மற்ற போதில்லை. அப்புறம் 25ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதை பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு விஷயம், எனக்கு எங்கள் அப்பா மேலேருந்து பார்த்துன்னுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அவருக்கு பயங்கரமாக சினிமா பிடிக்கும். நான் அவரை பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். நான் அவர் வந்து நடிக்கிறதுக்கு ஆசைப்பட்ட ஒருத்தர். அவர் எங்கள் அம்மா இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, என்னை நம்பி அவ்வளோ எங்கள் அண்ணங்க. எனக்கு அவர் பயங்கரமாக நடிக்கணும்னு ட்ரை பண்ண ஒரு ஆள். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள். அவர் இல்லை அப்படின்றது ஒரு இதாக இருக்குது. மற்றபடி அவ்வளோதான். எல்லாருக்கும் நன்றி. சாரி நான் ரொம்ப நேரம் பேசிட்டுன்னு நினைக்கிறேன், மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ. முதல் காதலை சொல்ல போற காதலன் வந்து அப்படி ஒரு பதட்டத்தோடு இருப்பாங்க இல்லையா? தன் முதல் காதலை, தன் முதல் படைப்பை இந்த சமூகத்துக்கு சொல்லுகிற காதலனாக இயக்குனர் அவர்களுடைய பதட்டம் ரொம்ப அழகா இருந்தது.